மம்மி மம்மி, என்னப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு மம்மி? நம்ம வீட்லையா? உனக்கு தெரியாதா? இல்லை மம்மி, ஏதோ ஒரு மாதிரியா மணக்குது, அதான் கேட்குறேன். நம்ம வீட்டில் உனக்கு பிடிக்காத குழம்பு. என்ன குழம்பு மம்மி? பாவக்காய் குழம்பு. அடைச்சி பாவக்காய் மட்டும்தானா மம்மி? ஆமாடா, பாவக்காய் மட்டும்தான் மம்மி. இப்படி குழம்பு வைக்கக்கூடாது மம்மி. அப்புறம் எப்படி குழம்பு வைக்கணும் மம்மி? பாவக்காய் எவ்வளோ வாங்கினீங்க? 1/2 கிலோ. பாவக்காய் 1/2 கிலோ வாங்கக்கூடாது. அப்புறம் 4 பேர்த்துக்கு எப்படி பத்தம் மம்மி? 1/4 கிலோ பாவக்காய், 1/4 கிலோ பீட்ரூட் வாங்கி ஒன்றா போட்டு குழம்பு வைக்கணும். என்னடா சொல்கிற? இதே எப்படி உனக்கு தெரியும் மம்மி? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே செய்யணும். ஓகேவா மம்மி? டேய், பாவக்காய் கசக்கும், பீட்ரூட்டு இனிக்கும். இது எப்படிதான் நல்லா இருக்கும் மம்மி? நான் சொல்கிற மாதிரி குழம்பு வை மம்மி. இன்னைக்கு குடிச்சு பார்ப்போம். அப்பா ஒன்று பாராட்டுவார். சரியா மம்மி? சரி, இந்த வா, போய் பீட்ரூட் வாங்கிட்டு வரையா? கொடு மம்மி. மம்மி, இந்த பீட்ரூட் வாங்கிட்டு வந்துட்டேன், கொடு, அறுத்து போடுவான். மம்மி, எப்படி இருக்கு குழம்பு? அடப்பாவி, சூப்பராக இருக்காடா. ரொம்ப கக்கவும் இல்லை, ரொம்ப இனிக்கவும் இல்லை. இது ஒரு வித்தியாசமான குழம்பா இருக்கு மம்மி. இந்த குழம்புக்கு பேர் என்ன பேர்? பீட்ரூட் பாவக்காய் குழம்பு. இப்படித்தான் சொல்லணும் மம்மி. அப்பா வருவார், கேட்டா என்ன சொல்லுவ? பீட்ரூட் பாவக்காய் குழம்புன்னு சொல்லணும். சரியா மம்மி? யாருப்பா வீட்டில்? பப்பா வந்துட்டாரு மம்மி. அப்பா வந்துட்டாரு. இன்னைக்கு என்ன குழம்பு நல்லா மணக்குது? நம்ம வீட்டில் என்ன குழம்புப்பா? எனக்கு தெரியாதுப்பா, அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்க.